ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் புத்தகத்தில் உள்ள தமிழறிஞர்கள் சீரீஸ் டெஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 2வது தமிழறிஞர் ஆறுமுக நாவலர். இந்த ஆறுமுக நாவலரை பற்றிய முக்கியமான வினா விடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அஞ்ஞாற்று எள்ளி எழ நானாளி போதின் வாய் ஆழிவரம் பனைத்தே காவேற்று காலோட்டு புக்குழி என்று கூறியவர் யார்? அஞ்ஞாற்று எள்ளி எழ நானாளி போதின் வாய் ஆழிவரம் பனைத்தே காவேற்று காலோட்ட புக்குழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். இந்த வாக்கியத்தோட பொருளை தான் நம்ம அடுத்த வரியில் நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் தோன்றுவதற்கு 4 நாளிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறு நடைக்கு புறப்பட்ட போது அப்படிங்கிறது தான் முந்தின இல்லை பொருள். அஞ்ஞாற்று என தொடங்கக்கூடிய இந்த வரியினுடைய பொருள் தான் இது. சூரியன் தோன்றுவதற்கு 4 நாளிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறு நடைக்கு புறப்பட்ட போது என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். இனி 3வது கேள்வி. ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர். ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர். ஆன்சர் யாழ்ப்பாணம் நல்லூர். ஆன்சர் யாழ்ப்பாணம் நல்லூர். ஆறுமுக நாவலர் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் என்ற இடத்தில் பிறந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே பல தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இது. வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் ஆறுமுக நாவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஆறுமுக நாவலர் என்னென்ன மொழிகளில் புலமை பெற்று விளங்கினார்? ஆறுமுக நாவலர் என்னென்ன மொழிகளில் புலமை பெற்று விளங்கினார்? ஆன்சர் தமிழ், வடமொழி மற்றும் ஆங்கிலம். தமிழ், வடமொழி மற்றும் ஆங்கிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஆறுமுக நாவலரின் பன்முக ஆளுமைகள், அதாவது ஆறுமுக நாவலரின் பன்முக திறமைகள், என்னென்ன திறமைகள் அவர்கிட்ட இருக்கு? என்னென்ன பண்ணுவார்னா, தமிழ் நூல் பதிப்பார், தமிழ் நூல் பதிப்பித்தல், உரைநடை ஆக்குதல், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்களை படைத்தல், சைவ சமய சொற்பொழிவு ஆற்றுதல். தமிழ் நூல் பதிப்பு, உரைநடையாக்கம், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், சைவ சமய சொற்பொழிவுகளை நிகழ்த்துதல். இது எல்லாமே ஆறுமுக நாவலரினுடைய பன்முக திறமைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூடாமணி நிகண்டு என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? சூடாமணி நிகண்டு என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் பரிமேலழகர் உரையினை பதிப்பித்தவர் யார்? திருக்குறள் பரிமேலழகர் உரையினை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நன்னூல் சங்கர நமச்சிவாய விருத்தி உரை என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? நன்னூல் மற்றும் சங்கர நமச்சிவாய விருத்தி உரை ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். நெக்ஸ்ட். இலக்கண நூல்கள் மற்றும் பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்களை ஆக்கியவர் யார்? இலக்கண நூல்கள் மற்றும் பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்களை ஆக்கியவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர்.
ஆன்சர் ஆறுமுக நாவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். புராண நூல்களை வசன நூல்களாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் வண்ணம் எளிய வடிவாக மாற்றியவர் யார்? புராண நூல்களை வசன நூல்களாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் வண்ணம் எளிய வடிவாக மாற்றியவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். அதனால தான் அவருக்கு வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படிங்கிற பெயர். ஏன்னா புராண நூல்களை கூட யாராலுமே படிக்க முடியாது, அந்த நூல்களை கூட வசன நூல்களாக்கி எல்லாருக்கும் எளிதில் புரியும் வண்ணம் ஆக்கியவர் தான் இந்த ஆறுமுக நாவலர். நெக்ஸ்ட். தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டவர் யார்? தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஏற்கனவே நம்ம ஆறுமுக நாவலரினுடைய பன்முக திறமைகளை பார்த்தோம். அச்சுக்கூடம் நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், பாடசாலை நிறுவுதல். அதில் அவர் அச்சுக்கூடத்தை எங்கே நிறுவினார்னா தம்முடைய இல்லத்திலேயே நிறுவினார். இப்படி கூட கேள்வி கேட்கலாம். ஆறுமுக நாவலர் எங்கு அச்சுக்கூடத்தை நிறுவினார்? தம்முடைய இல்லத்திலேயே நிறுவினார். நெக்ஸ்ட். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் திருவாவடுதுறை ஆதீனம். இது தனிநபர் இல்லை, அந்த ஆதீனமே அவருக்கு இந்த பட்டத்தை வழங்கியது, நாவலர் அப்படிங்கிற பட்டத்தை. திருவாவடுதுறை ஆதீனம், ஆறுமுக நாவலர். அதில் நாவலர் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். இதை வழங்கியது யாருன்னா திருவாவடுதுறை ஆதீனம். திருவாவடுதுறை ஆதீனம். நெக்ஸ்ட். பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் யார்? விவிலியம் என்றால் பைபிள். பெர்சிவல் பாதிரியார் என்பவர் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். அவருக்கு தமிழ் மொழி தெரியும், வடமொழி தெரியும், ஆங்கில மொழி தெரியும். 3 மொழிகளிலுமே அவர் புலமை பெற்று விளங்கினார். அதனால தான் அவர் ஆங்கிலத்தில் இருந்த விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க பெர்சிவல் பாதிரியாருக்கு உதவினார். அவ்வளோதான் நம்ம ஆறுமுக நாவலரை பற்றிய முக்கிய வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.